ஒரு கப்பல்ஸ்க்கான ஸ்டோரிஸ் தான். சின்ன சின்ன ஈகோனாலே நம்ம பிரிஞ்சு போறோம் அங்கெல்லாம் நிறைய பேர். அதை வந்து டக்குன்னு எந்த முடிவும் எடுக்கவே வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து பேசி உட்கார்ந்து பேசினாலே சால்வ் ஆயிடும். எனக்கு மேரேஜ் ஆகி 36 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கும் புரிதல் வேணும் அப்படிங்கறத காமிச்சிருக்கு இந்த படம். படத்துல ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கைன்றது வந்துட்டு யாருக்குமே நிரந்தரம் இல்லை. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்கவங்களோட வந்துட்டு லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. ராணா ரோஸ்மின்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள் தான். கதையை நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 2 ஸ்டோரி ஓடுற மாதிரி போயிட்டு இருக்கு. சூப்பராகவே இருக்கு. நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. புதுமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பாட்டுலாம் அட்டகாசமா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹிட் ஆகும். இந்த படம் ரொம்ப சூப்பரா ஹிட் ஆகும். இன்னும் மேலும் நிறைய படம் நடிச்சு நல்லா வரணும். அதான் ப்ரோ, எங்கள் ஃப்ரெண்ட் ராணவ் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கறதுக்கு. சொன்ன மாதிரி நம்ம எஃப்ஜே சொன்ன மாதிரி தான் எல்லாமே நல்ல கருத்து இருக்குது படத்தில். ஸோ வரலாம், நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போங்க. எங்களோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஃப்யூச்சரில் சினிமாவுக்கு நல்லா வர முடியும். ஸோ உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட அன்பு, ஆதரவு எல்லாமே எங்கள் ராணுவுக்கு கொடுங்க. எங்களுக்கும் ஃபியூச்சரில் கொடுப்பீங்க நம்புறோம். ஸோ வந்து படத்தை நம்பி பாருங்க. ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னராக ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கைன்றது வந்துட்டு யாருக்குமே நிரந்தரம் இல்லை. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்கவங்களோட வந்துட்டு லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. எமோஷ்னலாக செம்மையாக கிளைமேக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள் தான். கதையை நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 2 ஸ்டோரி ஓடுற மாதிரி போயிட்டு இருக்கு. சூப்பராகவே இருக்கு. பார்க்கலாம். எல்லாருமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக நடிச்ச மாதிரி தெரியல. எல்லாமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படம் தான். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கியா? படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ராணா ரோஸ்மின்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு 60th பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு எனக்கு இது ஒரு படம் வந்து பயங்கரமா ஒரு எனக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தது. அதே நேரத்தில் லைஃப் எனக்கு மேரேஜ் ஆகி 36 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கும் புரிதல் வேணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு இந்த படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து படத்தை வந்து பாத்துருங்க. இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒரு கப்பல்ஸ்க்கான ஸ்டோரிஸ் தான். சின்ன சின்ன ஈகோனாலே நம்ம பிரிஞ்சு போறோம் அங்கெல்லாம் நிறைய பேர். அதை வந்து டக்குன்னு எந்த முடிவும் எடுக்கவே வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து பேசி உட்கார்ந்து பேசினாலே சால்வ் ஆயிடும். ஸோ எல்லாரும் வந்து ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்க. சூப்பரா இருந்துச்சுப்பா. சான்ஸே இல்லை. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டும் பண்ணி பார்த்தோம். ராணவ் ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டுலாம் அட்டகாசமா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹிட் ஆகும். இந்த படம் ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகும். இன்னும் மேலும் நிறைய படம் நடிச்சு நல்லா வரணும். நல்லா இருந்தது. ராணவ் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா சூப்பரா இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ண மூவி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. லவ் பண்றாங்க எல்லாமே தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் லவ் பண்றாங்க அருமை தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 2 பேருமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் த செகண்ட் பேர் ஆல்சோ நல்லா இருந்தது. அண்ட் கஸ்தூரி மேம் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். ரொம்ப ஹாப்பி ஸ்டார்டிங் அண்ட் ஹாப்பி எண்டிங். ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீனிக் பியூட்டியும் இருந்தது. அவங்களோட ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மூவி. ஒரு டைவர்சிங் கப்புள் வந்து கவுன்சிலிங் செஷனுக்கு அப்புறம் எப்படி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆகுது அவங்களோட லைஃப் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நல்ல மூவி. ஓகே. இந்த ஜெனரேஷன் கப்புள்ஸ் லவ்வர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நிறைய மெசேஜஸ் இருக்குங்க. நல்லா பெண்கள் எப்படி இருக்கணும்ன்ற மெசேஜ் இருக்கு. ரொம்ப நல்ல படம். எந்த ஒரு இதுவுமே குறை இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இந்த மூவி. நிறைய பேர் பார்க்க வேணும். பழைய ஜென்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, நிறைய அம்மா அப்பா எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஈகோ ப்ராப்ளம் தான். இந்த ஈகோ ப்ராப்ளம்ல நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சு போச்சு. இந்த ஜென்ரேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்கள மாதிரி இவங்க வரக்கூடாது, வாழ்க்கையை வீணாக்க கூடாதுன்றதுக்காக நல்ல படம், பாராட்ட வேண்டிய படம். சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த காலத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு பிரியறவங்க வந்து பார்த்தாங்கன்னா சீக்கிரம் ஒண்ணா சேர்ந்துடலாம். நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயின் ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம்.
எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, ராணுவம் நல்லா நடிச்சிருக்கான். ஈகோ கை விட்டது வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, புதுமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சார் சூப்பர் சார். ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது ரெண்டும் காட்டிட்டாங்க. சூப்பர் சூப்பர். உண்மையிலே பிரேக் பாஸுமே நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப பெருசா ஹார்லாம் கிடையாது, ஏதோ பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 படத்துல இருக்கிற சீன் எடுத்து தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்குலாம் பிடிக்கும், லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பார்க்கலாம், அவங்கள என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஜனம் லவர்ஸ் தான். இப்போ ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு கீழக்கிற ஒரு பையன் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணி எப்படிலாம் கல்யாணம் பண்ணுறான், அதில் என்ன பிரச்சனைகள் வருது, அவங்க அப்பா என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுது. அதுக்குள்ள கல்யாணம் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ட்விஸ்டோட முடிச்சாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மற்றபடி ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள்.